ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து நிறைய லைக்ஸ் வந்துட்டு இருந்தது யூடியூப்ல. ஸோ அதுவும் என்ன கேட்டாங்க யூடியூப் சேனல். அப்போ வந்துட்டு நான் யோசிச்சேன், சரி லைக்ஸ் வரதுக்கு வந்துட்டு இட் இஸ் லைக் என்ன சொல்ற, யாருனா லைக்ஸ் போடலாம், அந்த பாட்டு பிடிச்சவங்க லைக்ஸ் போடலாம். அதனால வந்துட்டு அப்படியே எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. ப்ளஸ் அதனால நான் டீகேட்லாம் பண்ண விரும்பல. எஸ், அதுக்கு ஜெண்டர் இருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் யூ கேன் லைக், இட் இஸ் தேர் ஒப்பீனியன். பட் என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த பாட்டில் அந்த பெரிய ஈடுபாடுலாம் இல்லை. எனக்கு இப்பதான் எனக்கு ஆக்சுவலி முகம் சொல்லிச்சுன்னு அந்த பாட்டை ரொம்பதே முடிங்கடா பாட்டை கதை ரொம்ப நல்லா இது வேற வந்து சேர்றது அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ த ஸ்டோரி அண்ட் ரஜினி அண்ட் எவ்ரிவன். ஸோ இந்த பாட்டை ரொம்ப தான் சீக்கிரம் முடிங்கடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. நான் கூட இந்த வீடியோ போடலாம், இந்த வீடியோனா போடலாம் என்னோட ஓன் இதுலேருந்து. ஸோ அதை லைக் வந்தால் நான் உடனே வந்து பெரிய ஆளும் கிடையாது, நான் சின்ன ஆளும் கிடையாது. ஸோ இட் இஸ் அஸ் பர் த பீப்புள்ஸ் வியூ. இஃப் தே லைக் தே வில் புட் த லைக் ஃபார் த வீடியோ. ஸோ டேரக்டர் வந்து எங்கே ஜெயிக்கிறாருன்னா, ஒரு 3 hours படமோ 2 hours படமோ எடுக்கிறாங்களோ அது வந்து மக்களை வந்து உட்கார வைக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 hours I was sitting there without any boring scenes or anything. I was like fully engaged with all the scenes. And எதுவுமே வந்து முருகம் சீக்கிரம் மாதிரியோ அப்பா டயர்ட் ஆகிட்டு பின்னாடி படுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே சீன் பை சீனாக நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கமர்ஷியல் மூவி நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், கமர்ஷியல் மூவி லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு தான் செய்யும். அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம ஒன்று பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தா நம்ம எந்த கமர்ஷியல் மூவியும் பார்க்க முடியாது. மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சதா இருப்போம் தவிர படத்தை யாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் இன்னும் தனி விஷயம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 hours உட்கார இருக்கிறதுனால ரியலி பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். இந்த மாதிரி ஒரு சிங்கர் சிங்கன்னா லைக் அவர் வந்துட்டு அப்படியே ரஜினி கண்ணாலே காட்டியிருக்காரு, அப்படியே ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த மோனிகா சாங் அதை வந்து அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு அதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. லைக் ஐ டென்ட் லைக் தட் மச். என்னென்னா, அந்த மோனிகா சாங் என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் யா, அது லைக் பண்ணுறாங்க பல லைக் ஃபேன்ஸ் இருக்காங்க, பல ஜெண்டர் இருக்காங்க. பட் ஏன்னா அது கதைக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது சரி சீக்கிரம் முடியலா அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக லைக் சார் ரஜினியை பார்க்கணும் அண்ட் எப்படி வில்லன் அந்த ஸ்டோரி என்ன அப்படி போகுது அது மாதிரி தான் பார்க்கணும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு போயிட்டு. ஸோ இதுவும் அந்த யூடியூப் சேனல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படிதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் இன்னொன்று கேட்டாங்க, மூவி வந்து 1000 crore கலெக்ட் பண்ணுமா 2000 crore கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு சல்லி பைசாக்க பிரயோஜனம் இல்லை. ஈவன் லைக் இப்போ நமக்கு ஏதாவது காசு இருப்பதாலேருந்து ஒன்றும் கிடையாது. எல்லாம் ப்ரொடியூசருக்கு தான் போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போகும், அவ்வளோதான். ஸோ அது எவ்வளோ கரெக்டாக நமக்கு எதுக்கு? இப்போ என்னையே கேட்குறீங்களா, எப்போ நீ எதுக்கு போனேன்னா, எனக்கு பிடிச்ச ஹீரோ போட நான் பார்க்க போகிறேன், ஜஸ்ட் போனேன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்னா அப்போ திருப்பி வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோ முடிஞ்சிச்சு. அதோட அது எவ்வளோ கரெக்ட் பண்ணிச்சு, எவ்வளோ பேருக்கு பிடிச்சிச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்னா தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும் போது அவங்களே வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அதோட அந்த மூமெண்ட்டோட பார்த்தோமா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா அப்படின்னு தான் நான் வந்து இருக்கேன். ஸோ இது என்ன கேட்டாங்க யூடியூப் சேனல், இந்த மாதிரி 1000 crore கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது கரெக்ட் பண்ணுறது இல்லையோ அதை பத்தி டைரக்டரே கவலைப்பட போவது கிடையாது, ஹீரோ கவலைப்பட போது கிடையாது, அந்த படத்தை நடிச்சு போறவங்க கவலைப்பட போது கிடையாது. ஒன்லி கவலைப்பட போறது வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வருதோ இல்லையோ தட் இஸ் தேர் டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் லைக்ஸ் அந்த ஷேர் பத்திலாம் அவ்வளோ கவலை போயிட்டு இருக்காங்க. ட்ரெயிலர் இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சு அவ்வளோ அப்படி இப்படின்னு அதுக்கு கூட சண்டை போட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விஜய் படம் சரி, ரஜினி படம் சரி, கமல் படம் வாட் எவர் லைக் பிக் ஹீரோ படம் வந்து வச்சுக்கோங்களேன், அவங்களோட ட்ரெயிலர் வந்துட்டு இவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா அந்த சமயத்து மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். இப்போ யாராவது கேட்டு பாருங்க, நமக்கு யாருக்குமே அந்த வியூஸ் எவ்வளோ போகுன்னு நமக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. மேபி அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மேபி ஞாபகம் இருக்கலாம். ஸோ லைக்ஸ்க்கும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் நமக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நமக்கு எதுவும் ப்ராஃபிட் வர போதில்லை, லாஸ் வர போது இல்லை. ஸோ அது அவரோட கவலை. ஸோ அது கூலி எவ்வளோ கட் பண்ணிச்சுன்னா ஒரு கவலையும் கிடையாது. படம் வந்து ரஜினி ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருக்கா, நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு பிடிக்காம போதா பிடிச்சி போதா அவங்க டிசைட் பண்ணுது. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் whether to go for a movie or whether not to go for a movie. It's completely your choice தான். ஸோ அதை பற்றி ஒரு கவலைப்பட தேவையில்லை, ஒரு அவசியமும் கிடையாது. அது வந்து இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அட் த சேம் டைம் அந்த படத்தை நல்லா கதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹீரோவோட மார்க்கெட்னால கூட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கலாம். பட் திங் இஸ், ஒரு மூவி எப்போ ஜெயிக்குதுன்னா எப்போ அந்த கதை எல்லாருக்குமே பிடிக்குதோ, எல்லா நியூட்ரல் ஃபேன்ஸ் ஜென்டர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்குதோ அப்போ அந்த கதை வந்து ஜெயிச்சுதான் அர்த்தம். ஐ மீன் அந்த மூவி ஜெயிச்சுதான் அர்த்தம். ஸோ அப்படிதான் பார்க்கணுமே தவிர எதுக்கு எல்லாரும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி அடிச்சுக்கிறாங்க, ட்ரெய்லர் வந்து இவ்வளோ வியூஸ், சாங்ஸ் இவ்வளோ வியூஸ் போகுதுன்னு நினச்சிக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு அண்ட் அந்த ட்ரிபியூட் வீடியோ அண்ட் ஆல்சோ ரஜினியோட மாஸ் சீன்ஸ், கிளாஸ் சீன்ஸ், ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம கத்தி லைக் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். ப்ளஸ் இன்டர்வல் சீன் சொல்ல வேணும், லைக் செம்மையான இன்டர்வல் சீனு. அண்ட் டுவர்ட்ஸ் அட் ட்ரெயிலரே பார்த்துப்பீங்க, டிஏஜிங் சீன், பழைய ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா செம்மையா வச்சிருக்காங்க. அப்போ அந்த 80s வந்து ரஜினி தலைவர் எப்படி பேசியிருப்பாரோ அதே மாதிரி பேசியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, லைக் August 14 இதுவே
50 years பேக் வந்து தலைவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்ரூவாக ரிலீஸ் ஆச்சு. அதேனால இப்போ ரஜினி ஃபேனா நான் வந்து இந்த வருஷம் பார்க்கும்போது அந்த வருஷம் நான் பிறக்கலையான்னு சொல்லி நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த மாதிரி 80s 70s 90s படம்லாம் நான் பார்க்கல, ஹிட் மூவிஸ்லாம் பார்க்கலன்னு. பட் அவர் நடித்த ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆன மூவி இப்போ அதே நாள் நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. வா சூப்பர் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரஜினியோட லைக் அந்த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட் மூவி அது என்னன்னு சொல்ல விரும்பல, ஸ்பாலர் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது வந்துட்டு இந்த மூவியில் இருக்குது. அதெல்லாம் பார்க்க வந்து தலைவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே நான் கத்தியேன். ஏன்னா அதான் திருப்பி இந்த ஜென்ரேஷன் நான் பார்க்கறதுனால அந்த விண்டேஜ் தலைவர் எடுத்து வந்ததுனால இன்னொன்னா டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ்னு போக அப்படியே மிகப்பெரிய ட்ரீட்டுமா தான் இருக்கு. ஏன்னா லோகேஸ்வர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு எந்த படமே எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அது வந்து என்னோட ஓன் ஒப்பீனியன் சொல்றேன். பட் இந்த மூவி ஏன் பிடிச்சதுன்னா லைக் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ தலைவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது ஒரு தலைவர் ஃபேனா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி நான் ரொம்ப விரும்பினேன். ஸோ இந்த லோகேஷ் படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வைலன்ஸ் பிடிக்கிற ஜென்டர் பீப்புள், ரஜினி பிடிக்கிற ஜென்டர் பீப்புள் வந்து ரஜினி மூவி பிடிக்கிற ஜென்டர் பீப்புள் பார்க்கணும்னா எஸ் யூ கேன் கோ அண்ட் சி, யூ வில் லைக் இட் ஐ பிலீவ். அதர் ஜென்டர் பீப்புள் வேண்டாம் வைலன்ஸ் அப்படின்னா யூ மைட் நாட் லைக். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதா பாருங்கள், என்ஜாய்